காயின் ஒரே காயின் தான். ஆனா வெள்ளை காயின் தான் எப்பயுமே பெருசுனா. வெள்ளை காயின் தான் வேணும். அது ஏன்டா வெள்ளை காயின் தான் வேணும், கருப்பு காயின் தான் வேணும்? ஒரே மாடல் தான் சொல்றேன். ஆமாண்ணா, கருப்புனா எப்பயுமே கீழே தான். வெள்ளை எல்லாருக்கும் கருப்புனா கீழேண்ணா. வெள்ளை தான் கெத்து. கருப்பா கெத்துனா எனக்கு வெள்ளை தான் வேணும். இனி யார் பாசம்னா மேலே இருக்க மரத்தில் தாங்கிறது கீழே இருக்கிற பேர் தான். ஒன்றை சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை. கற்பனையாக ஒரு விஷயம் சொல்கிறோம், உனக்கு பிடிச்சிருந்தா உன்னைய மாற்றிக்கணும். சரியா? சரிங்கண்ணா. நீ இப்போ போட்டு மாற்றி மாற்றி வைக்கணும். இப்போ சைடில் இருந்து பாருங்க, எந்த காய் ஃபஸ்ட்டு தெரியும். எனக்கு வெள்ளை காயின் தான் ஃபஸ்ட்டு வேணும். இப்போ நீ மோசம் உனக்கு எந்த காய் ஃபஸ்ட்டு தெரியும்? எனக்கு அது காய் தான் ஃபஸ்ட்டு தெரியுது. இப்போ உனக்கு எந்த காயின் ஃபஸ்ட்டு தெரியுது? எனக்கு கருப்பு காயின் தான் ஃபஸ்ட்டு வேணும். இப்போ உனக்கு எந்த காயின் தெரியும்? எனக்கு வெள்ளை காயின் மேலே தெரிஞ்சது. ரெண்டாவது கருப்பு காயின் மேலே தெரிஞ்சது. உன்னோட சூழ்நிலையும் உன்னோட பார்வையை தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. கருப்பா இருக்கிறவங்க தான் கெட்டவனும் கிடையாது, வெள்ளையா இருக்கிறவங்களாம் நல்லவனும் கிடையாது. கருப்பா இருக்கிறவங்க தாழ்ந்தவனும் கிடையாது, வெள்ளையா இருக்கிறவங்களாம் உயர்ந்தவனும் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாருமே சமம் தான். சரியா? சரிங்க சார். சரிண்ணா, இப்போ சிகப்பு காயின் யாரு? இந்த கருப்பு வெள்ளை அப்படிங்கிற பிரிவே இல்லாம பாக்குற மாதிரியா நல்லா சொல்லுங்க. இதை இப்படியும் சொல்லலாம், கற்பி கத்துக்கிட்டதை வச்சு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து எல்லாத்தையும் வச்சு நல்லதுக்காக குறைச்சி சேர்த்து. சிவப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா லெனினை பத்தி படிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட அம்பேத்கரையும் பெரியாரையும் பத்தி படிக்கணும். சரியா? உங்க பேர் என்ன? நான் அசைன்மெண்ட்லாம் எழுதிக்கலாண்ணா. நான் எழுதிட்டேன். நான் வரணும் அசைன்மெண்ட் வேறு எழுதணும்னா இந்த 3 பேரும் எதுக்கான அசைன்மெண்ட் இருக்குது? இந்த 3 பேனாவும் வேற வேற கலராக இருந்தாலும் இந்த 3 பேனாவை வச்சு நீ என்ன எழுதுறியோ அது நல்ல விஷயமா இருந்தா எதுல வேணா எழுதலாம். சரியா? பேனாவோட கலர் முக்கியம் இல்லை, அதை வச்சு நீ என்ன எழுதுறதுன்றது தான் முக்கியம். சரியா? எதை எழுதினாலும் நல்ல விஷயமா எழுது. மூணுமே ஒரே வேலையை தான் செய்ய போகுது. எதுல எழுதுனா என்ன? சரி, இந்த பேனா உனக்கு தேவைப்படுது, இதை நான் எழுதிருக்கேன். அந்த ரெண்டுல எதில் வச்சுருக்கேன். சரி.